வணக்கம். தைப்பூசம்னாலே நமக்கு காவடியும் பால் குடமும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா தைப்பூசத்தன்னைக்கு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை செஞ்சா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு ஒரு வழிகாட்டி சொல்லுது. அது என்ன சொல்லுது, அதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நம்ம இப்ப ஆழமா பார்க்கலாம் வாங்க. இதோ இங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த வழிகாட்டி. வாழ்க்கையில நமக்கு வர்ற கஷ்டங்களை முருகன் அருளால எப்படி ஜெயிக்கிறதுன்னு இதுல விளக்கமா சொல்லிருக்கு. வாங்க, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. தைப்பூசம் ஏன் இவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளா பார்க்கப்படுது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வானியல் காரணம் இருக்கு. இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, தைப்பூசம் அன்னைக்கு வானத்துல ஒரு அபூர்வமான ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குதாம். அதாவது சனி, ராகு, கேது இந்த 3 சக்தி வாய்ந்த கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல வருமா. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி கிரகங்கள் ஒன்னா சேரும்போது அது முருகன் பெருமானுக்குள்ள ஒரு விதமான உக்கிரமான சக்திய, ஒரு தீப்பொறி மாதிரி உருவாக்குதுன்னு சொல்லப்படுது. சரி, இவ்ளோ பெரிய சக்தியை நாம எப்படி அணுகிறது? அதுக்குன்னு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கு. அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு சாதகமா மாத்திக்க என்ன வழி? இந்த வழிகாட்டி அதுக்கு ரெண்டே வழிகளை சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒன்னு பால் அபிஷேகம், இன்னொன்னு பன்மலை தீபங்கள். இந்த 2 வழிபாட்டு முறைகள் தான் அந்த வழிகாட்டி ரொம்ப முக்கியமா சொல்ற விஷயங்கள். சரி, முதல்ல நாம பால் அபிஷேகத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பால் அபிஷேகம்னா என்ன? சிம்பிளா சொன்னா, முருகனுக்கு புனிதமான பாலை ஊற்றி திருமுழுக்கு செய்யறது. ஆனா இது வெறும் பாலை ஊத்துறது மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக செயல்பாடு, நம்ம பக்தியை வெளிப்படுத்துற ஒரு வழி. நீங்க பாக்குற மாதிரி அந்த தெய்வ சிலைக்கு மேல பாலை ஊத்தும்போது அது வெறும் சடங்கு இல்ல, அது நம்மளோட முழு அர்ப்பணிப்பையும் காட்டுற ஒரு செயல். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க பால் அபிஷேகம் செய்யும்போது உங்க மனசுல என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முழு மனசோட வேண்டிக்கிட்டா அது உடனடியா நிறைவேறுமா. இது ஒரு பெரிய வாக்குறுதி இல்லையா? சரி, பால அபிஷேகம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து 2வது முக்கியமான வழிபாட்டு முறைக்கு போலாம். இது ஒளியை அர்ப்பணிக்கிறத பத்தினது. பன்மலை தீபங்கள் பேர்லயே இருக்கு பாருங்க, விளக்குகளின் மலைன்னு அர்த்தம். அந்த பேரை கேட்கும்போதே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு தோணுதுல்ல. இதை செய்யற முறையும் ரொம்ப எளிமையானதுதான். முதல்ல பன்மலை தீபங்களை ஏற்றி அந்த ஒளிய முருகன் பெருமானுக்கு அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒளி அர்ப்பணிப்புக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எதிரிகளையும் தீய சக்திகளையும் இது விரட்டி அடிக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, இப்ப இந்த 2 வழிபாட்டையும் செஞ்சா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த வழிகாட்டி சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரடியா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதியை இந்த வழிகாட்டி கொடுக்குது. அது என்னன்னா, உங்கள் குறைகள் தானாக நீங்கிவிடும். சுருக்கமா சொல்லணும்னா 3 முக்கியமான பலன்கள். 1, நம்ம வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறும். 2, எதிரிகள் துரோகிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 3, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அதுவாவே விலகி போயிடும். இங்க நாம ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் திறவுகோல் என்னல்லா, நாம செய்யற அந்த பால் அபிஷேகமோ பன்மலை தீப வழிபாடும் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம வாழ்க்கையில இவ்ளோ சவால்கள் வரும்போது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் நம்மளோட நம்பிக்கைக்கு எப்படி ஒரு ஆதாரமா, ஒரு கட்டமைப்பா இருக்குது? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.